ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ண வராங்க ஜோக்கர் பாய்ஸ். பொதுவா ஜோக்கர்ஸை பார்த்தாலே சிரிப்பு வரும், அவங்க டயலாக்ஸை கேட்டாலே சிரிப்பு வரும். ஆனா இவங்க நம்மளை எப்படி சிரிக்க வைக்கிறாங்கன்றத பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தீபாவளியும் இல்ல, பொங்கலும் இல்ல, ரம்ஜானும் இல்ல, கிறிஸ்துமஸும் இல்ல. ஆனா பட்டிமன்றம் நடக்குது. ஏன்னா எங்க கையில காசு இல்ல, அறிவில்ல. இதெல்லாம் போய் வெளில சொல்லிட்டு இருக்க. இன்னைக்கு நாங்க எடுத்திருக்க தலைப்பு ஒரு அருமையான தலைப்பு. ஏன்னா இந்த தலைப்பை கேட்டாலே ஒரு கிளுகிழுப்பா இருக்கும். இந்த கிளுகிழுப்பை தாண்டி வந்தா தான் நம்ம வீட்டுல குழந்தைங்கள்லாம் கிளுகிழுப்பையே ஆட்ட முடியும். அப்பேற்பட்ட ஒரு அருமையான தலைப்பு. ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த தலைப்பு மிகப்பெரிய ஒரு பரீட்சை மாதிரி. சார் அரியர் கூட எழுத முடியாது சார். எவ்வளவு தோல்வியில பேசுறாரு பாத்தீங்களா? அப்போ பரீட்சைய பேனால கூட எழுத முடியாதா? அருமையா கேட்டீங்க. இந்த தலைப்பு என்பது பாசத்தால் எழுதலாம், நேசத்தால் எழுதலாம், அன்பால் எழுதலாம். சார் கூட்டம் கலையுது, தலைப்பை சொல்லுங்க சார். தலைப்பு கேட்கிற எல்லாருக்குமே மிகப்பெரிய மலைப்பு. இதெல்லாம் டிஆர் எப்பவோ சொல்லிட்டாரு. என்ன தலைப்புன்னா, முதலிரவின் போது ஒரு பெண் பால் கொண்டு செல்ல மிகவும் ஏற்றது சொம்பா டம்ளரா, இதுதாங்க தலைப்பு. இந்த தலைப்புல 4 அறிஞர் பெருமக்கள் ரொம்ப அழகா பேச வந்திருக்கிறாங்க. முதலாவதாக சொம்பே என்கின்ற அணியில் பேசுவதற்கு சொம்புலிங்கம் ஜம்புலிங்கம் அவர்கள் பேச வந்திருக்கிறாரு. இவரு உயர்ந்த போஸ்ட்ல இருக்காரு. என்னன்னா ஈவில லைன்மேனா வேலை பார்க்கிறாரு. இதனை தொடர்ந்து அடுத்ததாக பேச வருவார் கலை. இவர் ஏன் ஆடிட்டு இருக்கிறாருன்னா, இவர் ஆடிட்டரா இருக்காரு, அதனாலதான். அதெல்லாம் கிடையாது, டம்ளர் தான் அப்படின்னு பேசுவதற்கு மிகச்சிறந்த அற்புதமான தமிழ்நாட்டிலேயே அற்புதமாய் பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் தான் ஏற்பாடு பண்ணோம், கிடைக்கல, அதனால இவரை போட்டு தொலைச்சோம். இதனை தொடர்ந்து அருமையாவும் அற்புதமா பேசுறதுக்கு மறைமலை நகர்ந்து மலையாண்டி வந்திருக்கிறார். ஐயா இப்ப மறைமலை நகர்ல இல்ல, வேற எங்க இருக்க? தலைமறைவா இருக்கேன். ஐயோ, ஒன்னெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படியா நிகழ்ச்சி பண்றது? இருந்தாலும் உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி அற்புதமாகவும் நகைச்சுவையாகவும் இருக்குத கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. இப்பொழுது முதலாவதாக பேச வருவர் ஜம்புலிங்கம். நடுவர் அவர்களே வணக்கம். வணக்கம். சொம்பே அப்படிங்கிற அணியில நான் பேச வந்திருக்கேன். சரி, நான் பேச போறத கேட்டாலே உங்களுக்கு அப்படியே நரம்பெல்லாம் அப்படியே முறுக்கேறும். அப்படியே ஏன் சரக்கு வாங்கி வச்சிருக்கியா? நடுவர் அவர்களே, அந்த இரவில் எவன் ஒருவன் ஆஃப் ஆகிறானோ அவன் ஆனே ஆக முடியாதுன்னு ஊர் உலகமே சொல்லுது. அருமை 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 அருமை. வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் முதல்ல பேஸ்ட் அப்புறம் தான் காப்பி. ஆனா கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் முதல்ல காப்பி அப்புறம் தான் பேஸ்ட். இப்படி எல்லாமே மாறினாலும் அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் மாறாதது 4 சுவருக்குள்ள நடக்கிற இந்த விஷயமா இருந்தாலும் சரி, 40 பேர் கூடுற ஆலமரத்தடி பஞ்சாயத்தா இருந்தாலும் சரி, ரெண்டுத்திலயுமே சொம்பு முக்கியம். ஆகவே இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலு, முதலிரவுன்னா சொம்புலதான் பாலு. நடுவர் அவர்களே, மைக்கேல் மதன காமராஜன் படத்திலே ஒரு அருமையான பாட்டு வரும். என்ன பாட்டு? சுந்தரி நீயும் சுந்தரன் ஞானும் சேர்ந்திருந்தால் திருவோணம். நிறுத்துங்க, பஜனை கோஷ்டியா நடக்குது. அந்த பாடலில் நம்முடைய ஊர்வசி மேடம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சொம்பிலே தான் பால் கொண்டு செல்வார்கள். எனவே பால் கொண்டு செல்ல சொம்பே சொம்பே சிறந்தது என்று கூறி நீங்க சொம்புக்கு சாதகமா தீர்ப்பு சொன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான துண்டு போடுவோம், இல்லைனா தக்காளி குண்டு போடுவோம் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி. அருமை 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 அருமையா. நடுவர் அவர்களே, பெண்கள் பூ மாதிரி. அட சொல்லியா சோமாரி. இந்த தாத்தாவுக்கு அந்த காலத்துல 15 பிள்ளைங்க. என்னது, 2 கபடி டீம் உங்க குடும்பத்திலே உருவாக்கிட்டீங்களா? ஆமா. ஏன் தெரியாம தான் கேக்குறேன். உங்க தாத்தா என்ன பண்ணிட்டு இருக்காரு? வீட்டுல சும்மா தான் இருந்தாரு. அதான். எனவே நடுவர் அவர்களே, அந்த பாட்டிக்கு எங்க பால் டம்ளர்ல பால் கொண்டு போச்சு பாருங்க, அதுதான் காரணம் அதுக்கு. அப்படியா? ஆமா. நான் கேட்கிறேன், உங்க பாட்டி பால் கொண்டு போனது 100, உங்க தாத்தா உருவாக்குனது ஒரு ஊரு. ஏயா, அந்த காலத்திலே நீங்க சீனாவுக்கே சீன் போட்டு காட்டிருக்கீங்க இல்ல? அடே, என்னதை நட சொல்ற? உங்களுக்கு உங்க நண்பருக்கு திடீர்னு சண்டை வந்துருதியா? சரி, நீங்க எதாவது அடிப்பீங்க? என்ன கிடைக்குதா எடுத்து அடிக்க வேண்டியதான். ஏன் செல் இருக்கு, இதால கூட எடுத்து அடிக்கிறேன். கிளாஸ் ரூம்ல வாத்தியாருக்கு பையன் மேல திடீர்னு கோவம் வந்துருது, எதாவது அடிப்பாரு? குச்சால் தான் அடிப்பாரு. சரி, முதலர் வரியில அந்த பொண்ணுக்கு பையன் மேல திடீர்னு கோவம் வந்துருது, எதால அடிக்கும்? இதால அடிக்கும். எதால அடிக்கும்? செம்பாலதான்யா. அருமை 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 அருமை. இப்ப அந்த செம்பால பொட்டுல போட்டு அவன் பொட்டுன்னு போயிட மாட்டான். பால் குடிக்கிறவங்களுக்கு பால் ஊத்துற மாதிரி ஆயிருமியா. அருமை அருமை. இந்த மாதிரி எது எசக பெசகா நடந்துடக்கூடாதான். முதல்வர் வரைக்கும் போகும்போது பொண்ணு கிட்ட டம்ளர்ல பால் கொடுத்து விடுறான்.
தெரிஞ்சுங்கயா, தெரிஞ்சுங்க. எனவே நடுவர் அவர்களே, முதல்வர் வரைக்கு பால் கொண்டு போற சிறந்த பாத்திரம் டம்ளர் தான் நீங்க சொல்லல. சொல்லுனா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. எனவே இத்தோடு என் உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். அருமை 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 அருமை. நடுவர் ஐயா வணக்கம். வணக்கம். மிக சிறந்த இயக்குனர் நம்ம பாக்கியராஜ் சார். ஆமா 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 ஆமா. ஒரு படத்துல ஒரு பாட்டு ஒண்ணு. என்ன பாட்டு? ஏரா தூக்கம் போச்சு, அடடடடடட. ராத்திரி நேரமும் பகலாச்சு. நடுவர் ஐயா அடுத்த வரி தான் முக்கியமான வரி. என்ன வருமான வரியா? அதெல்லாம் இல்ல. பாலை குடிச்சேன் செம்போட, பாலை குடிச்சேன் செம்போட, பாடம் படிச்சேன் தெம்போட. ஆகவே நடுவர் ஐயா சொம்போட பாலை குடிச்சாதான் தெம்போட வாழலாம் என்று கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. ரொம்போட முடிச்சிருக்கியா? நடுவர் அவர்களே வணக்கம். நீங்க எதுல காப்பி குடிப்பீங்க? இது என்னய்யா? டம்ளர் தான். ஜூஸ், டம்ளர் தான். விஷம், டம்ளர் தான். அதாவது மோர் மோர் மோர். டம்ளர்ல தான். எதுல குளிப்பீங்க? பம்புல. சார்த்த விளங்கணமா இருக்கும். பம்புல அது இல்லையா? எதால குளிப்ப? சொம்புல. சொம்புல. அதாவது குளிக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை குடிக்க பயன்படுத்துவது முறையா? அருமை 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 அருமை. அதனால பால் கொண்டு போக சிறந்தது டம்ளரே 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 அப்படின்னு சொல்லி நான் அடங்கிக்கிறேன். அடங்க அடங்க அடங்க. அருமையா அருமையா. 4 பேரும் ரொம்ப அருமையாவும் அற்புதமாவும் பேசிருக்கீங்க. நீங்க பேசுறத வச்சு என்னால ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியல. நீ என்னைக்கியா தெளிவா இருந்திருக்க? இந்த 4 அறிஞர் பெருமக்களும் ரொம்ப வசதியா பேசியிருக்கிறீங்க. மகிழ்ச்சியா இருக்குது. ஆனாலும் இதுல ஒரு விஷயம் ஒளிஞ்சு இருக்குது. அங்க தேடாதீங்கப்பா, விஷயத்துக்கு வரேன். நீங்க என்னத்தையும் தொலைச்சி மாதிரி தேடாதீங்க. என்னன்னா, ஒரு பெண் என்பவள் சொம்பில் தான் பால் கொண்டு செல்வாள். அந்த பாலை ஒரு டம்ளரில் தான் ஊற்றி குடிக்க முடியும். ஆகையினால் சொம்பு என்பது கீழே இருக்க வேண்டும், டம்ளர் என்பது மேலே மூடி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்பாலும் பெண்பாலும் அன்பால் ஒன்றாக இணைந்திருக்க முடியும். ஒரு நாணயத்திற்கு தலையும் பூவும் எப்படி அவசியமோ அதுபோன்று இந்த தலைப்புக்கு சொம்பும் டம்ளரும் அவசியம் என்று சொல்லி அருமையான வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் எங்களது கோடான கோடி நன்றிகளை மடக்கத்தையும் சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜோக்கர் பாய்ஸ் யார் இதில் மெயின் ஆஸ்தான ஆள்? நான் தான் சார். ஓகே, அதாவது வழக்கமாக நாட்டில் இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்கோ எல்லா இடத்துலையும் பரவலாக எது ஃபேமஸோ அதை வச்சுக்கிட்டே காமெடி பண்ணலான்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்கள் இதில் வந்து சிம்பிள் ஆனால் எல்லாமே டைலாக்ஸில் வந்து அழகாக காமெடி பண்ணியிருக்கீங்க. அதுதான் உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட். நல்லாவே இருந்தது காமெடி. வேறு யார் மாதிரி இமிட்டேட் பண்ணணும்னு நினைக்காம அவங்களாவே பேசுனீங்க. ஸோ அதனால் எங்களுக்கு வேறு எந்த கான்சன்ட்ரேஷனும் போகாமல் ஒன்லி உங்கள் டைலாக்ஸ். In this course, you'll get AI skills employers are looking for. Let's get started. Enroll today. ஸோ அதனால் எங்களுக்கு வேறு எந்த கான்சன்ட்ரேஷனும் போகாமல் ஒன்லி உங்கள் டைலாக்ஸ் மட்டும் என்ன அப்படிங்கிறத பேசுனீங்க. அதில் ஓப்பனிங்லேருந்து நல்லா காமெடி ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சது. பாட்டை வச்சு கூட பண்ணியிருந்தீங்க. என்ன உங்கள் பாட்டு ஒன்று வச்சுக்கிட்டீங்க, என்னோடய பாட்டு ஒன்று வச்சுக்கிட்டீங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டா நீங்கள்? ஆமாம் சார். ஆஹா, ஆரம்பமே நல்லா இருக்குது. போக போக நல்லா வருவீங்க. முத்துக்குமார் டீம் ஜோக்கர்ஸ் நல்ல ஆரம்பம் உங்களுது. சேஃப்டியாக பிடிச்சிட்டிங்க. ரொம்ப ரிஸ்க் இல்லாமல் அழகாக 4 பேர் உட்காந்து அப்படி பேசக்கூடிய ஒரு சமாச்சாரமாக. அண்ட் உங்களுக்கு முத்துக்குமார் நீங்கள் நிறையா கண்டினியூஸாக பேசிகிட்டு இருக்கும்போது அதில் வந்து குழப்பங்கள் இல்லாமல், ஏன்னா நீங்கள் நடுவர் வேறு, அதனால் அந்த கேரக்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டதும் நல்ல விதம் தான். 4 பேரும் அதில் குறிப்பாக இவர் ராகவ மகேஷ் நல்ல ஸ்லாங். சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி எல்லாருக்கிட்டே இருக்குது. எல்லோரும் அப்படி அப்படியே யதார்த்தமான ஒரு ஆளுங்களாக தெரியுறீங்க.